Just 50 questions முடிஞ்சிச்சு இல்லையா? ஓகே. நடுவில் சில கொஷின்ஸ் அது வரல, அது எப்போன்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அதை ரிமைண்ட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் மட்டும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ 51st கொஷின் என்ன ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கீங்க எல்லாம்? 51st ரெட் லைட்டு, க்ரீன் ஹவுஸ், பிசி. வேறு நீங்கள் பிஎஸ்சிஆரில் இருக்குங்களா? ஆப்ஷனலில் இருக்குங்களா? முடிஞ்சிச்சு கிளாஸ் இல்லையா? ஓகே. ஸோ இது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் எந்த கைண்ட் ஆஃப் லைட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் கொஷின். சிம்பிள். எல்லாருக்கும் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ராசஸ், அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது இல்லையா? Now tell me, electromagnetic spectrum, visible spectrum idea இருக்கா எல்லாத்துக்குமே? WebGR, violet, indigo, blue, green, yellow, orange, red. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேவ் லென்த் வந்து ரெட்லேருந்து உங்களுக்கு வயலட் வர வேவ் லென்த் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? கம்மியாகிட்டே வரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைட்டில் which light do you think has maximum energy? Red, because it has a long wavelength and it can travel to a large distances அப்படின்ற மாதிரி. So that decides which wavelength is most effective for photosynthesis. So red obviously இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரும்போது WebGR, green and blue. Why இந்த நடுவில் இருக்கிற கலர்ஸ் ஏன் வராதுன்னா, because you already know that blue, green, red are the prominent colors. Okay. And in the chlorophyll may kuda you have something called carotene pigments which are able to absorb only those light synthesizing properties irukra materials vandu absorb pandradhukku irukadnala. So now tell me, இந்த question answer என்னவா இருக்கும்? Both. Greenhouse effect enhances photosynthesis, இது எல்லாருக்குமே தெரியும். Because of that enhancement of photosynthesis, what you are seeing is the land conversion which is happening in Arctic and Antarctic இல்லையா? இது ஐடியா இருக்கா எல்லாத்துக்குமே? லேண்ட் கன்வர்ஷன் பற்றி ஐடியா இருக்கு இல்லையா? wherever பிளான்ட்ஸே க்ரோ ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால there are new life forms which are coming greenhouse effectனால. photosynthesis நடக்குது and there is new different forms of life which are coming in light. Next, cysteine chymocysteine chemokine receptor, CCCR5. என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? CCCR5. யா, என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. Very good. See, that is a kind of protein actually. அதோட கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் you have something called what? எனக்கு இந்த கொஷின் பேப்பர் இருந்தால் யாராவது ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படியே பார்த்து இது பண்ணுறதுக்கு. சின்ன ஃபோனில் அப்படியே பார்க்குறது இல்லை விடுங்க. நான் கீழே வந்துட்டு நான் போயிட்டு கொஷின் பேப்பர் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பிகாஸ் வை யூ நோ தெர் இஸ் பர்டிகுலர் ப்ரோட்டீன் விச் ஹேஸ் தட் கெப்பாசிட்டி டு கன்வெர்ட் இந்த ஒயிட் பிளட் செல்ஸை. ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு இந்த இதை வந்து தெரப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸில் 1 or 2 கண்ட்ரீஸில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன இதுக்கு இந்த ப்ரோட்டீனோட மாடிஃபிகேஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா திஸ் பர்டிகுலர் ப்ரோட்டீன்
வந்து WBCயில் இருக்கும். அண்ட் திஸ் ரிசெப்டார் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் என்ன சொல்கிறது உங்களுக்கு லிம்போசைட்ஸ், மேக்ரோஃபேஜ், இந்த ஆன்டிபாடி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, டிசீஸ் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். நார்மலி ஹெச்ஐவியில் வந்து இந்த டிசீஸ் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிடும், ரைட்? ஸோ தெர் இஸ் அ ஸ்டடி தட் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரோட்டீன் விச் இஸ் டெஃபிஷியன்ட் இன் WBCs, HIV has a major impact on this population. HIV யூரோப்பியன்ஸில் அண்ட் சம் அதர் பாப்புலேஷனில் இந்த CCR5 ஜீன் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் பிரிங்கிங் அ ரெசிஸ்டன்ஸ் டு திஸ் HIV. அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து தே ஆர் ட்ரையிங் டு ட்ரான்ஸ்ஃபர் சம் பிளட் ஆர் ஜீன்ஸ் டு தீஸ் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் HIV டு ப்ரிவெண்ட். அதோட இம்பேக்டை கொஞ்சம் கொஞ்சமாக விர்லன்ஸை குறைஞ்சி தே ஆர் ட்ரைங் டு அவாய்ட் இட் ஈவன் இன் த ஃபியூச்சர். அதாவது வந்து இந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சில்ட்ரனுக்கு வர்ற இதை வந்து டிசீஸ் அப்படியே தடுக்கிறதுக்கு தே ஆர் ட்ரைங் டு யூஸ் திஸ் மெக்கானிசம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் விச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் த WBC. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. சிஸ்டீன் கீமோகைன் ரிசெப்டார் அப்படின்றது. ரிசெப்டார் அப்படின்றது கொஷனில் பார்த்தீங்கன்னா ரிசெப்டார்னு போட்டிருக்கு. வாட் இஸ் அ ரிசெப்டார்? இன்ஃபர்மேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு இது மாதிரி தான். In a cell biology, you have something called in the transfer of information through these receptors. Now tell me, ஒரு லிப்பிட் வந்து, அதாவது இந்த லிப்பிட் வந்து என்னது செல்லில்? ஒரு செல் பயாலஜியில் லிப்பிட் என்னது? செல் வாலாக இருக்குமா? ஃபேட்ஸ், ஃபாஸ்போலிப்பிட்ஸால் தானே மேடாக இருக்கும். அது வந்து ஒரு ரிசெப்டராக நிற்க முடியுமா? லிப்பிட் இஸ் த அவுட்டர் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ரிசெப்டராக இருக்க முடியுமா? ஃபுல் ஸ்ட்ரக்சரே அப்படி ரிசெப்டராக இருந்தால் வால் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் சம்திங் கால்ட் இந்த இது என்னது பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் இஸ் என்ன? எக்ஸ்ட்ரா செல்லுலார் DNA. ஸோ அவன் ரிசெப்டார்னு சொல்லியிருக்கான். ஒரு DNA ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குமா இந்த மாதிரி ரிசெப்டார் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்காக DNA வந்து ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் தாவிக்கிட்டே இருக்குமா? பேசிக் செல் பயாலஜி, ரொம்ப ரொம்ப பேசிக் செல் பயாலஜி ஐடியா இருந்துச்சுனாலே நீங்கள் இந்த இதாக. அண்ட் சுகர், do you think sugar can act as a receptor? Protein structures act as a receptor. See, DNAலேருந்து RNAக்கு இன்ஃபர்மேஷன் மாறுது, mRNA மெசஞ்சர்லேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு மாறுது. ஸோ ப்ரோட்டீன் இஸ் த ஒன் விச் இஸ் கேரிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் டு த செல்ஸ் அக்ராஸ் செல். இந்த ப்ரோட்டீன்ஸ் தான் உங்கள் ரிசெப்டார் வேலையெல்லாம் பார்க்குது, அவ்வளோதான். ஸோ அந்த ஈவன் யூ டோன்ட் நீட் டு நோ தட் அந்த கீமோசிஸ்டின், அந்த கீமோகைன் ரிசெப்டார் இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சிஸ்டின் கீமோகைன்லாம் ரிசெப்டார், ஜஸ்ட் see it as a protein. எஸ், நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் தப்பாக பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. டைனோசர்ஸ் என்னது? ஸோ அதில் அப்புறம் சீனோசாய்க்கா மீசோசாய்க்கா? மீசோசாய்க். சீனோசாய்க்னா இப்போ இருக்கிற ஹியூமன் எரா, கரண்ட் எரா ஃபுல்லாக இந்த மேமல்ஸ் டாமினேஷன் இருக்கிறது. பேலியோசாய்க்னா இந்த உங்களுக்கு ஸ்டார்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ், ஏர்லியர் லைஃப் ஃபார்ம்ஸ் வர்றது எல்லாமே பேலியோசாய்க். அதுக்கடுத்து நடுவில் வந்து மீசோசாய்க். அதில் டாமினண்ட்டாக இருந்தது இந்த ரெப்டைல்ஸ், இந்த ஆம்பிபியன்ஸ், இது எல்லாமே தான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன். லிசா வைரஸ். இதெல்லாம் அவுட்ரைட் ஃபேக்ட்ஸ்மா இது. இது வந்து யூ ஹாவ் டு நோ தட் தெர் இஸ் சம்திங் கால்ட் லிசா வைரஸ் அண்ட் தெர் இஸ் ஆல்சோ சம் வேக்சின் விச் இஸ் கம்மிங் அகெயின்ஸ்ட் திஸ். ஓகே, இதெல்லாம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது டெல்லியிலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெர் வாஸ் சம் கேஸ் வேர் சின்ன குழந்தைய வந்து வீட்டு வெளியில் வச்சப்போ நாய் துரத்தி இட் வாஸ் குழந்தைய வந்து எல்லா இடத்துலையும் கடிச்சு, இந்த ரோக் டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் கடிச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு திஸ் ரேபீஸ், மேட் டாக்ஸ் டிசீஸ். ரேபீஸ்னாலே அதுதானே உங்களுக்கு வெறி பிடிச்ச நாய், அது வைரஸ் காஸ் பண்ணுற இது. ஸோ ஒன் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு அதை இந்த ரேபீஸ் வைரஸை வந்து லிசா வைரஸ் ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரேப்டோவிரிடே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும்.
சிம்பிள் ஒன்றும் இல்லை. ரேபிஸை தான் லிசா வைரஸ்ன்னு சொல்லி இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஹவு யூ ஹேவ் சம்திங் கால்ட் இந்த COVID-19க்கு சார்ஸ் குரூப் ஆஃப் ஃபேமிலியில் வருதோ அதே மாதிரி இது வந்து லிசா வைரஸ் ஜீனஸ். அதுக்கு வந்து வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ வேக்சின் ஸ்டில். அண்ட் நாய் கடிச்சா என்னென்னலாம் பண்ணுவோம், எத்தனை நாளில் ரியாக்ஷன் வரும்? இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோமா? Incubation period is nothing but how many days it takes time to show all these symptoms. Now tell me how many days the rabies vandappo you will start to show symptoms. பேசிக்காக 4 நாளில் கூட எஃபெக்ட் வரலாம், சில பேருக்கு 1 வருஷம் கூட எஃபெக்ட் வராமையும் இருக்கலாம் நாய் கடிச்சு, அப்படியும் இருப்பாங்க. ஸோ இன்குபேஷன் டைம் கேன் வேரி ஃப்ரம் 4 to 3 years or something. So these are the basic things that you have to need. And symptoms உங்களுக்கே தெரியும், ஆங்ஸைட்டி, ஃபீவர், ஹெட்டேக், வாமிட்டிங் அண்ட் ஹைட்ரோஃபோபியா, சலைவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் யூ ஹேவ் சம்திங் கால் பேரலிசிஸ், ஒன் சைட் பேரலிசிஸ் எக்ஸ்ட்ரீம் கேசஸில். அண்ட் இது டெத் இஃப் த கண்டிஷன் கோஸ் சீரியஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ வந்து ரைட். தென் நெக்ஸ்ட் கொஷின், இது எனக்கு ஃபேவரட் கொஷின் 55. 55 ஆன்சர் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? கரெக்ட் தானே கேட்டிருக்கான், எது கரெக்டு தானே கேட்டிருக்கான்? ஆமாம். 55 ஆன்சர் என்னது? ஆப்வியஸாக டி. உங்களுக்கு மேபி இந்த ஆன்சர் கீழே வந்து மேபி மாற்றி கொடுத்துருக்கலாம், பட் ஆப்வியஸ் இட் இஸ் டி. ஏன்னா வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் யூ ஹேவ் சம்திங் கால் டியர் கிளாண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஸோ யூ ஹேவ் ட்ரை ஐஸ். விட்டமின் ஏவோட மேஜர் சிம்டம் எஃபெக்டே வந்து என்னது? ஐஸில். ஸோ யூ ஆப்வியஸ்லி ஹேவ் சம்திங் கால் லாக்ரிமல் கிளாண்ட் இஸ் த ஒன் விச் இஸ் செக்ரேட்டிங் டியர்ஸ். ஸோ அது ஒன்று போட்டுருங்க. அண்ட் அடுத்தது விட்டமின் பி டெஃபிஷியன்சி, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் இன்டைஜஷன், இது ரெண்டுமே வரும். இது அவுட்ரைட் இது. தென் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மசில்ஸ், போன்ஸ், கொலாஜனுக்கு அண்ட் உங்களுக்கு டீத்தோட கம்ஸ், இது எல்லாத்துக்குமே விட்டமின் சி மேஜர் ரோல். லாஸ்ட்டாக விட்டமின் டி வந்து என்ன ஆகும்? டெஃபிஷியன்சி காசஸ் லாஸ் ஆஃப் கால்சியம். ஒய்? விட்டமின் டி எதுக்கு யூஸ் ஆகுது? போன்ஸ்க்கு. போன்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுது? போன்ஸ்க்கு என்ன வேணும்? கால்சியம். அந்த கால்சியம் உடம்புல தக்க வைக்கிறதுக்கு விட்டமின் டியோட வேலை இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் வி ஃபைண்ட் தட் டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமினால் யூரினில் வந்து கால்சியம் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாகும். ஓகே, நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். லீஃப், பிரயோஃபிலம். லீஃபில் சின்ன சின்ன லீஃப்லெட்ஸ் மாதிரி வருமா பிரயோஃபிலமில், அந்த லீஃபோட எட்ஜஸில். உங்களுக்கு வேறு என்ன வெஜிடேஷன்? இந்த கிறிசாந்திமமில் என்ன வெஜிடேஷன் இருக்கும்? என்ன வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இருக்கும்? ரூட்டா, ஸ்டெம்மா, இல்லை என்னது, என்ன கைண்ட் ஆஃப் இது? கிறிசாந்திமம் பார்க்க எப்படி இருக்கும்? சக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏன்னா அது வந்து தண்ணியை சுற்றி இருக்கிற இடம் கிறிசாந்திமம் வந்து. ஸோ தண்ணியை உறிஞ்சிக்கிறதுக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கும், ரூட்ஸ், பட்ஸ் எல்லாமே. ஓகே, அது வந்து புதுசாக பிளான்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கோம், சக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஓகே, இது அடுத்தது வந்து சில இடத்துலலாம் இந்த தென் வி சி சம்திங் கால்ட் அகேவ் அண்ட் அஸ்பராகஸ். அஸ்பராகஸ்னால் என்னது? அது ஒரு கீரை வகை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கீரையை வந்து எப்படி இதுவாகும்? ஆப்வியஸ். தென் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அகேவ். அகேவ் என்ன பண்ணும்? அகேவ் என்னது? ரூட்ஸ். இந்த அகேவ் வந்து இட்ஸ் லைக் அந்த ஜிஞ்சர், அந்த இது மாதிரி குரூப்போட ஃபேமிலிஸு. அண்ட் அதெல்லாம் எப்படி வளரும் உங்களுக்கு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்? ஜிஞ்சரில் எதுலேருந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இருக்கும்? ஸ்டெம்லையா, ரூட்லையா, இல்லை சக்கர்ஸ்லையா, இல்லை லீவ்ஸ்லையா, இல்லை எதில் இருக்கும்? ரூட். ஸோ அதே மாதிரி அகேவ்லேயும் உங்களுக்கு ரூட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஜாஸ். எதாவது ஐடியா இருக்கா இதை பற்றி?
கண்டிப்பாக இதெல்லாம் எத்தனை பேர் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க எனக்கே டவுட்டு தான். ஏதாவது குத்துமதிப்பாக அடிச்சிருப்பீங்களா ஏதாவது? ஆ, கேமல். ஓகே, ஸ்டெம் செல் தெரப்பியில் டாலி ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும்? ஷீப்பு. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து சம் நேம் ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் துபாயில் வந்து ஹீ வுட் ஹவ் டெவலப்ட் கேமல் ஆஸ் அ க்ளோன். அந்த கேமல் க்ளோன் பண்ணி தட் கேமல் வாஸ் யூஸ்டு ஃபார் பர்டிகுலர் ரேசிங். அண்ட் க்ளோனிங்க்கு எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க? சொமேட்டிக் செல்லா, இல்லை உங்களுக்கு வந்து ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷனா, இல்லை வந்து உங்களுக்கு மியோசிஸா, இல்லை என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? ஹைப்ரிடு இதுவா இல்லை என்னது? சொமேட்டிக் செல். ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு கேமலோட சொமேட்டிக் செல் பாடி செல்லை எடுத்து வேறு ஒரு கேமலோட எக்கில் வந்து அதோட நியூக்ளியஸை மட்டும் வச்சு இன்னொரு ஒரு கேமலில் சரகேசி வச்சு வைக்கிறது. யூ திங்க் இட் ஹாஸ் அ சக்ஸஸ் ரேட் 100%? லெஸ் தென் 10 or 20%. அப்படி இருந்தும் அதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்காங்க இன்ஜாஸ். எஸ், ஒரே ஒரு க்ளோன் வந்து இட் வாஸ் டெவலப் அண்ட் தட் ஒன் க்ளோன் கேவ் பர்த் டு 4 கேமல்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே க்ளோன் மாதிரியே தான் வந்தது. ஸோ தட் இஸ் வை தே சே தட் எதாவது நவ் அதெல்லாம் வந்து அங்கே துபாயில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, வில் யூஸ் இட் ஃபார் மில்க் ஆர் இஸ் இட் ஈவன் ஃபார் மீட் ஆர் ஈவன் ஃபார் ரேசிங், இல்லை ராயல் இதுக்காகன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ராயல் கேமல் வந்து வயசாகுது இறந்து போகுதுன்னா they will store this and they will use it for கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த ப்ராசஸ் மொத்தமே $55,000 என்னவோ இருக்கும் ஒரு இதுக்கு. நம்மளாம் இன்னும் நினச்சிட்ருக்கோம் டாலியோட முடிஞ்சு போச்சு, சொமேட்டிக் செல்லே பண்ணுறதில்ல, எதுவும் பெருசாக அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து கரண்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இன்ஜாஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஆப்ஷன் சி மார்க் பண்ணியிருக்கீங்க. வேறு சி எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒன்று தெரியும், டிஎன்ஏயால் தான் இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் ஐடியா இருக்கு இல்லையா? ஏசி, ஏடி, ஜிசி, அந்த மாதிரி மாற்றி யூ ஹேவ் சம்திங் கால் ஸ்ட்ரக்சர் இல்லையா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு இதுக்கு போகணுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆகுமா? இந்த ஸ்ட்ராண்டு வந்து தனியாக போயிடுமா? இந்த ஸ்ட்ராண்ட் தனியாக போயிடுமா? புதுசாக ஒரு ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகுமா? புதுசாக ஒரு ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகுமா? ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் பாஸ்ட் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நவ் டெல் மீ, இப்போ இதில் வந்து யூ நீட் டு நோ வாட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டிஎன்ஏ. டபுள் ஹெலிக்ஸ்னால் என்னது? இது டபுள் ஹெலிக்ஸ். இது மொத்தமாக ஒரு ஜென்ரேஷனுக்கு இன்னொரு ஜென்ரேஷன் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதா? திஸ் இஸ் கால்ட் டபுள் ஹெலிக்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரெண்டு இது மாதிரி, இது மொத்தமாக ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போதா? நோ. ஸோ டபுள் ஹெலிக்ஸ் cannot be there ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபரில். நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் பர் டர்ன். இந்த பேஸ் பேரிங்லாம் 3 pairs 2 pairsன்னு சொல்லுவாங்க தெரியும்ல. ஏடியில் வந்து 3 pairs, இதில் வந்து 2 pairs அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பேஸ் பேர்ஸ் வந்து இங்கே இருக்கிறது அடுத்த ஃபேஸில் என்ன ஆகுது? அப்படியே மாறுதா? இது 2-ஆ இருக்கா 3-ஆ இருக்கான்னு டிசைட் பண்ணுதா என்ன இந்த அடுத்த ஜென்ரேஷனு? காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டு தானே வருது. இப்போ என்னென்னா, இப்போ இங்கே டி இருக்குன்னு வைங்க, இந்த ஜென்ரேஷனில் இங்கே டி இருக்குன்னு வைங்க, அது காம்ப்ளிமெண்ட்ரி என்ன வரும்? ஏ. இங்கே சி இருக்குன்னா இங்கே ஜி, இங்கே டி இருக்குன்னா இங்கே ஏ. ஸோ அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வருமே தவிர, இது 3-ஆ இருக்கிறது 2-ஆ மாறுமா? அது காம்ப்ளிமெண்ட்ரி என்னவோ அதை தானே தேடும். ஸோ வேறு என்னது? சுகர் ஃபாஸ்பேட் பேக் போன். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த பேக் போன், சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் டைநியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு சுகர் ஸ்ட்ரக்சர், அதை சுற்றி இந்த ஃபாஸ்பேட் பாண்டு, அதான் இந்த மொத்த டபுள் ஹெலிக்ஸ் தான். சிம்பிள் லாஜிக். அதே தான் 2 தடவை கொடுத்துருக்காங்க, டபுள் ஹெலிக்ஸ் சுகர் ஃபாஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் யூ நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, நவ் டெல் மீ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க முடியும்? அதாவது இந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆகிறதுக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டி. காம்ப்ளிமெண்டல் பேர்ஸ்
உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது. அதில் பாதி ஒரு ஜென்ரேஷன் போகுது, இன்னொரு ஜென்ரேஷன் போகுது. ஐ மீன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாதி இன்ஃபர்மேஷன் தான் போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் போகல இல்லையா. ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அனலைஸ். அது கொஞ்சம் அனலிட்டிக்கல் கொஷின், வேறு எதுவும் இல்லை, ரொம்ப டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, கொஞ்சம் அனலிட்டிக்கல். நெக்ஸ்ட் ஏடி. பேஸ் பேர்ஸ்னால் இந்த அடினைன் தைமின் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பேஸ் பேர்ஸ். ஒரு வேளை தைமின் அடினைனாக இருக்கலாம், ஏடிஏ. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா நிறைய ட்ரிபிள் பேர்ஸ் இருக்கலாம், 4 பேர்ஸ் இருக்கலாம், அடுத்தடுத்து எப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது அடுத்தடுத்து அதுவாக டிசைட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுல்ல. இங்கே பாருங்கள், இங்கே ஏசி இருக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இங்கே ஏசி இங்கே மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே அதோட காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தால் தானே இது முடியும், டிஎன்ஏவே. அதே மாதிரி இங்கே டிஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தால் தானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனே பாஸ் ஆகும். ஒரு வேளை காம்ப்ளிமெண்ட்ரியே இல்லை, என்ன ஆகும்? சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கிறது. அப்போ அது டிஎன்ஏவே ஆகாது இல்லையா, உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே ஆகாது இல்லையா. ஸோ தட்ஸ் இட். தென் யூ ஹேவ் சம்திங் கால்ட் இந்த இது என்னது 59. யா, ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் வராமல் தடுக்கிறது என்னது? நைட்ரோஜனா, ஆக்சிஜனா, இல்லை ரெண்டுமேவா? என்னது? நைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். வாட் இஸ் அன் ஆக்சிஜன்? ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ வேஃபர்ஸ் இருக்குது, லேஸு, சிப்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஓப்பன் பண்ணி வைக்காதீங்கன்றோம். ஏன் வைக்காதீங்கன்றோம்? காற்று போயிடுச்சுன்னா நமத்து போயிடும்னு சொல்லுவோம். அந்த நமத்து போகிறதுக்கு என்ன ஆக்ட் ஆகுது ஃபஸ்ட்டு? ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வருதா உங்களுக்கு? அதுக்காக தான் உங்களுக்கு ஆப்வியஸாக அவாய்ட் பண்ணுறது. ஸோ ஆக்சிஜன் எடுத்துருங்க. நைட்ரோஜன் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த ஏர்டைட் இதுக்கு, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் ஃபங்கஸ். ஓகே, ஃபங்கஸ், இன்செக்ட்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஓகே இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், அதெல்லாம் மோஸ்ட்லி நிறைய கொஷின் ரொம்ப காமன் சென்ஸில் கொஞ்சம் ஆஸ்க் பண்ணால் வரும். ஆனால் அந்த நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டைமில் அதெல்லாம் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் 60. Mammals. Sea horse, sea cow, sea lion. எது? B. Sea horseனா என்னது? அது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபிஷ். பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி இருக்குன்றதுனால they say this kind of a fish. sea lion இந்த நீர் நாயின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது that is a kind of sea cow. sea cow உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எது? என்னது? dugong. It's a fish or a mammal? Obviously it is a mammal, right? And we have something called Project Dugong to save those. Yeah. Now next 61. 61 என்ன மார்க் பண்ணுவீங்க? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் ஃபேக்ட். ஓகேவா? அது எம்ஆர்என்ஏவா டிஎன்ஏ வேக்சினா அப்படிங்கிறது தெரிஞ்சால் தெரியணும், தெரிலனா விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா மட்டும்தான். அதை படித்து இஃப் யூ நோ ஒன்லி தென் யூ கேன் அட்டெண்ட் தட் கொஷின். ஓகே, பட் நவ் இஃப் யூ சி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கிளியர்லி, டிஎன்ஏ வேக்சின்ஸ் இன்டியூஸ் இன்னேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இன்னேட் இம்யூனிட்டினா என்ன? செல்ஃப் மேட் இம்யூனிட்டி. ஸோ வேக்சின் கொடுத்தா செல்ஃப் மேட் இம்யூனிட்டியாக வரும். என்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி வரும்? அக்வயர்டு இம்யூனிட்டி. அதுவும் அடாப்டட் அக்வயர்டு இம்யூனிட்டி. ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே வந்துடுமா?
மீதி 2 பேர் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தானே கொடுத்துருக்காங்க. 2 and 3 to 1. முடிஞ்சிச்சா? சி யுவர் கொஷின்ஸ் ஈவன் யூபிஎஸ்சிலேயும் இப்படி தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அதாவது வந்து இந்த 10 கொஷினில் 10மே குழப்புற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. 1-2 இப்படி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் திங்ஸ் இஃப் யூ கேன் அனலைஸ் தட் வுட் பி எனஃப், எஸ்பெஷலி ஃபார் சயின்ஸ். தென் இந்த ஜிகா வைரஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். யா, எந்த ஃபேமிலியில் வருது அது? ஃப்ளாவிவேரிடே. அதுவும் எந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் பண்ணுது? அது ஆஃப்ரிக்கன் டைகர் மஸ்கிட்டோ. அது ஓகே. ஸ்பெசிஃபிக்காக ஏடிஎஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் இதில் வந்து that mosquitoes can also bring about this இது. ஓகே, ஜிகா வைரஸ் கேன் ஆல்சோ பி உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஃப்ளாவி வைரஸ்னாலே அது எல்லாமே வரும். ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் எல்லா இதுவும் வந்துடும் உங்களுக்கு. நவ் டெல் மீ, ஜிகா வைரஸ் பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? அதாவது பேசிக் ஐடியா. ஜிகா வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த சேம் மஸ்கிட்டோ தட் டிரான்ஸ்மிட்ஸ் டெங்கு. கரெக்டாக தப்பா? ரெண்டுமே ஃப்ளாவிவேரிடே தானே? கரெக்ட். நெக்ஸ்ட், செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் இஸ் பாசிபிள். கரெக்டாக தப்பா? செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் இஸ் பாசிபிள். இஃப் யூ ஆஸ்க் மீ, ஜிகா வைரஸை வந்து ரீசெண்டாக ஜெய்ப்பூரில் வந்து நடந்த கேசஸ்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது, அண்ட் நம்ம ஊரில் வந்து ஜெய்ப்பூரில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி கேசஸ் வந்துச்சு. ஓகே, பட் கம்பேரிட்டிவ்லி அந்தளவுக்கு அதுக்கு முன்னாடிலாம் நடந்தது கேரளாவில் வந்ததுலாம் 1-2 கேஸ் தான். இங்கெல்லாம் 34-40 கேஸ் வந்துச்சு. அதுக்கு கவர்மெண்ட்டும் 300-400 டீமை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் 2.4 lakh ப்ரீடிங் சென்டர்ஸ் வந்து இந்த வைரஸோட மஸ்கிட்டோஸ் வந்து அங்கே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தே டுக் சம் ஸ்ட்ராங் ஆக்ஷன்ஸ் லைக் இன்செக்டிசைடு, ரிப்பல்லன்ட்ஸ், இது எல்லாத்தையும் கொடுக்குறது, பீப்புளுக்கு இது பண்ணுறது. அண்ட் ஒன் மோர் திங் தே டிட் இஸ் கான்ட்ராசெப்டிவ் யூசேஜ். ஓகே, திஸ் வாஸ் இன் நியூஸ். ஸோ கான்ட்ராசெப்டிவ் யூசேஜ் ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு? பிகாஸ் இட் இஸ் அ செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதுலேயே அடுத்த கொஷின் உங்களுக்கு ஒன்று வரும். அந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், அந்த ஜிகா வைரஸ்னால என்னென்ன இம்பாக்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த கொஷினில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ saw one question on ஜிகா வைரஸ், தட் டு இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இம்பேக்ட் எப்படி இருக்குது, என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட், டபிள்யூபிசியில் என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ்? டபிள்யூபிசியில் மொத்தம் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. கிரானுலோசைட்ஸு, ஏ கிரானுலோசைட்ஸ். அதாவது அந்த செல்லில் வந்து கிரானுவல்ஸ் இருக்கும், அதை வச்சு we will decide 2 types of cells. ஓகே, இந்த கிரானுலோசைட்ஸு ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பெருசாக எதுவுமே இருக்காது, ரொம்ப அப்படியே டிசீஸ் ப்ரிவென்ஷன் ரோல். அதாவது நியூட்ரோஃபில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுது, ஒரு இடத்துல வந்து யூ ஆர் கெட்டிங் அ டிசீஸ் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சது இது பண்ணுறதுக்கு நியூட்ரோஃபில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பேசோஃபில்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா இட் வில் ரிலீஸ் சம் என்சைம்ஸ் லைக் ஹிஸ்டமின், செரட்டோனின், இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த அசிடிக் செக்ரேஷன்லாம் உள்ளே க்ரியேட் பண்ணி ஃபாரின் ஆர்கனிசம்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவன் இட் ஆல்சோ பிரிங்ஸ் அபவுட் சம் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ். ஓகே, இன்னொன்று என்னென்னா ஈஸ்னோஃபில்ஸ் எந்த கண்டிஷனை ப்ரொமோட் பண்ணுவோம்? அலர்ஜிஸ். பாடியில் ஃபாரின் அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியாக்ட் பண்ணுறது ஈஸ்னோஃபில்ஸ் வழியாக தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, நவ் மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கு இல்லையா? மோனோசைட்ஸ் என்னது? ஃபாரின் பாடியை அப்படியே வந்து இட் இஸ் ஏபிள் டு டேக் அப் ஆஸ் ஃபுட், டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. ஓகே, தீஸ் நியூட்ரோஃபில்ஸ் கேன் டெவலப் தெம்செல்ஸ் ஆஸ் அ மோனோசைட்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ். ஓகே, அண்ட் லிம்போசைட்ஸ்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் என்ன மாதிரி ஒரு இம்யூனிட்டி கொண்டு வரும்?
ஆன்டிபாடி ரிலேட்டட் இம்யூனிட்டி. அதாவது வந்து ஒரு ஆன்டிஜன் வருதுன்னா பி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணால் ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடியை வச்சு அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணும். டி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? சைட்டோடாக்சிக் டி லிம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆன்டிஜன் வருது, ஒரு செல்லை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இந்த டி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த செல்லை அப்படியே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். கில்லர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் அண்ட் இந்த இது. நவ் கம்மிங் டு த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசோஃபில்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹிஸ்டமைன் அண்ட் ஹெப்பாரின்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோனோசைட்டோட வேலை இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதா? மோனோசைட் இஸ் நத்திங் பட் ஃபேகோசைட்டிக். அதாவது வந்து செல்லை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு ஹீட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. ஓகே, அது நியூட்ரோஃபில்ஸ். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மட்டும் தான் வேலை. ஈஸ்னோஃபில்ஸு அலர்ஜென்ஸ். பேசோஃபில்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஹிஸ்டாமின், ஹெப்பாரின், ஹெப்பாரின் வந்து யூ ஹேவ் டு நோ தட் இட் இஸ் அன் ஆன்டிகோயாகுலண்ட். ஓகே, ஏன் ஆன்டிகோயாகுலண்ட்னா இந்த இதுக்கெல்லாம் கொடுப்போம். எமர்ஜென்சி கேசஸில் வந்து ரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா வி வில் கிவ் ஒன் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் ஐவி ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு. வி ஆல்சோ சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வேறு தி வில் கிவ் லைக் பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், எக்கோஸ்பிரின். தேர் ஆர் சம் ட்ரக்ஸ் விச் ஆர் ஏபிள் டு பிரிங் அபவுட் பிளட் வந்து அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஜென்ரலி ஏஜ் ஆக ஆக வந்து உங்களுக்கு அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பிளட்டோட விஸ்காசிட்டி வந்து திக்காகிட்டே இருக்கும். அந்த விஸ்காசிட்டி திக்காகாமல் இருக்கிறதுக்கு வி வில் கிவ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். பிகாஸ் இந்த பேசோஃபில்ஸ்லாம் வந்து ஏஜ் ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும். WBC ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டிலாம் குறைய ஆரம்பிச்சிடும். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 64. இது அவுட்ரைட் ஃபேக்ட்மா இது. ஓகே, சி ரெட்ரோ வைரஸ் RNAவையும் யூஸ் பண்ணும், DNAவையும் யூஸ் பண்ணும். ஓகே, எய்ட்ஸ் வந்து HIV ரெட்ரோ வைரஸால் தான் வருது, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் வந்து யூ ஹேவ் சம்திங் கால்ட் அடினோ வைரஸ். அடினோ வைரஸ்னால் என்னென்னா உங்களுக்குலாம் கோல்டு வருது பார்த்தீங்களா, நார்மல் கோல்டு, ஃபீவரு, இந்த ரன்னிங் நோஸு, அது எல்லாமே அடினோ வைரஸ் தான். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் எக்ஸ்போஸ் டு திஸ் அடினோ வைரஸ். டிஎன்ஏ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ரெட்ரோ வைரஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா RNA வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து அவுட்ரைட் ஃபேக்ட்ஸ். யூ நீட் டு நோ தட் அடினோ வைரஸ் இஸ் அ காமன் திங் விச் இஸ் அவைலபிள் தேர். ஓகே, எய்ட்ஸ் HIV பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட் 65 எகிட்னா. எகிட்னா என்னது? யாராவது பார்த்துருக்கீங்களா எகிட்னா ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு? பார்க்குப்பேன் தெரியும் இல்லையா? முள்ளமன்றியோட பாடியை வச்சு யூ ஹாவ் சம்திங் இந்த பிளாட்டிபஸ் தெரியும் இல்லையா? எறும்பு தீனி. ஓடாக இருக்கும். அது ரெண்டும் கலந்த மாதிரியே இருக்கும் இந்த எகிட்னா. அதாவது இதோட பீக் வந்து ஷார்ப்பாக இருக்கும் டு கேப்சர் இன்செக்ட்ஸ். ஆனால் சுற்றி வந்து முள்ளமன்றி மாதிரி இருக்கும் எகிட்னா. ஸோ ஒரு பிளாட்டிபஸ்க்கு என்ன ஃபீச்சர் இருக்கும்? மார்சுப்பியல் பவுச் இருக்கும் இல்லையா? பிகாஸ் இட் இஸ் அ மேமல். மேமல்லையுமே கங்காரு குரூப் ஆஃப் இதில் வர்றதுனால இட்ஸ் அ மேமல். அதில் அட்வான்ஸ்டு இது தான் இந்த எகிட்னான்னு சொல்லுவோம். அது ஒரு தனி மார்சுப்பியல்ஸ்லேயே தனி ஒரு இது வந்து உங்களுக்கு இந்த எகிட்னா வந்துடும். மோனோட்ரிம்னு சொல்லுவோம். மோனோட்ரிம் குரூப்பில் இதெல்லாம் ஃபேக்டரா வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த இது ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த பிக்சர் ஹவு இட் வில் பி தேர். ஓகே, தென் நவ் டெல் மீ. இப்போ நான் அது பார்க்குறதுக்கு இந்த பீக் ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பீக் எதுக்கு தேவை? பல் இருந்தால் அதுக்கு பீக் தேவையா புரிகிறதுக்கு? ஸோ இட் லேக்ஸ் டீத். அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் திங் கால்ட் எலக்ட்ரோ ரிசப்ஷன் சொல்லுவோம். எலக்ட்ரோ ரிசப்ஷன்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்ல. இந்த கடலில் சில மீன்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் வச்சு, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வச்சு தே யூஸ் டு கம்யூனிகேட் இல்லையா? that property is available with this animal.
ஃபேக்ட்ஸ் இது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த கொஷின் உங்களுக்கு இது வந்து காமனாகவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்னேக்ஸ் பற்றி. பாய்சன் இஸ் சேம் டு த salivary glands ஆஃப் vertebrates. அப்படியா? நமக்கு சலைவா சுரக்கிற மாதிரி அதுக்கு பாய்சன் சுரக்குமா? யூ ஹேவ் ஒரு பாம்புக்கு முன்பல்ல எது வரும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாய்சன் சுரக்கணும் இல்லையா? இட் டசன்ட் ஆல்வேஸ் இன்ஃபெக்ட் சம்ஒன். அதை அட்டாக் பண்ணால் கூட இந்த பாம்புக்கு பல்லை மட்டும் எடுத்து விட்ருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எந்த பல்ல எடுப்பாங்க? ஃப்ரண்ட் பல்ல தானே எடுப்பாங்க. அப்புறம் கெனைன் ஏன் வரப்போகுது? கெனைன்னா என்னது? சிங்கப்பல். சிங்கம் இந்த பிச்சு சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுற சிங்கப்பல். கடவாப்பல் மோலார்ஸ். ஓகே, இந்த டீத்துக்கு பாடியே வந்து ஒரு ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். அப்போ இது கிளாண்ட் எங்கே இருக்கும்? வாய்க்குள்ளே தானே இருக்கும். நமக்கு வாய்க்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு கிளாண்ட்ஸ் என்னது? salivary glands அண்ட் submandibular glands. ஓகே, எச்சை நமக்கு எப்படி சுரக்குதோ அதுக்கு பாய்சன் சுரக்கும். இவ்வளோ தான் காமன் கான்செப்ட், வேறு வழியே இல்லை. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அது ஏன்னா வந்து கெனைன் சிங்கப்பல், சிம்பிள் லாஜிக். அதை ரிமூவ் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பாம்பு கொத்துனா எப்படி? முன்பல்ல தானே கொத்தும். தென் நெக்ஸ்ட் கொஷின். எண்டோமெட்ரியம் எத்தனை பேர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. எண்டோமெட்ரியம் எண்டோமெட்ரியம் இதை பற்றி நியூஸில் பார்த்துருக்கீங்களா? அடிக்கடிங்கம்மா பார்த்துட்டு இருக்கீங்கல்ல? அப்போ அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த பாடி ஆர்கனிசம்ஸ், ஆர்கன்ஸ், அதோட வால், அதை பற்றி யூ ஹாவ் டு நோ. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்குது. சர்விக்கல் கேன்சர் என்ன, இந்தியாவில் வந்து மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட் திஸ். அதுக்காக ஒரு வேக்சினையும் கண்டுபிடிக்கிறோம், சர்விவேக்னு ஒரு வேக்சின். ஓகே, ஸோ இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணும்போது யூ ஹாவ் டு நோ அந்த விச் இஸ் சர்விக்கல் டிசீஸில் வந்து வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அந்த யூட்டிரஸ் வால்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியம் வந்து உங்களுக்கு திக்கன் ஆகும் ஏஜ் ஆக ஆக. சம் உமன், நாட் எவ்ரி உமன், பட் சம் உமனுக்கு. மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் வி ஹாவ் சம்திங் கால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கா நமக்கு. மோர் தென் 50% ஆஃப் இந்தியன் ஃபீமேல் பாப்புலேஷன் ஆர் அனீமிக், ரைட்? ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அதோட இம்பேக்ட்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு இப்போ காமிக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் 3HP ட்ரக். இது எனி ஐடியா? என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? 3HP ட்ரக் இல்லை, என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி? இப்போ நீங்கள் மார்க் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எய்ட்ஸு. ஓகே, வேறு? டிபிக்கு எத்தனை மாதம் மெடிசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, எதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? 6 மாதம் மெடிசன்ஸ் எடுக்கணும்னு. மோர் தென் 30% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்போஸ் டு டிபி. அது தெரியுமா உங்களுக்கு? பாப்புலேஷனே 17% ஆஃப் வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன், இருக்கிற ஏரியா 2.4%. அப்போ 10 பேருக்கு டிபி இருந்தாலும் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாகவே இருக்குமா இருக்காது? காமன். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? டிபி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ட்ராப்லெட்ஸ், நேசல், இது உங்களுக்கு வந்து இந்த எச்எல் இதிலேருந்து தான் வருது. ஸோ எவ்ரி 1/3 ஆஃப் பாப்புலேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ் டு டிபி. அண்ட் தட் 1/3 ஆஃப் பாப்புலேஷன் ஆல்ரெடி ஹேஸ் அ டிபி, லேட்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லுவோம். லேட்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்களுக்கு வந்து டிபியால் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். பிகாஸ் ஐ நோ சம் பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்ட், ஆனால் சிம்டம்ஸே காட்டாது. 10-20 வருஷத்து வரைக்கும் சிம்டம்ஸே காட்டாது. எப்பயாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகிட்டு, இம்யூனிட்டி லோ ஆகிட்டு,
when they face any problem, அப்போ வந்து if you take a chest x-ray and if you take a blood smear எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிபி இருக்குன்னு தெரியும். புரியல? மேக்ஸிமம் அதான் சொல்கிறேன், 30% ஆஃப் பாப்புலேஷன், பிகாஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வி ஆர் ஒர்க்கிங். இப்போ 30% ஆஃப் பாப்புலேஷன் உங்களுக்கு டிவி இருக்கிறப்போ அங்கே வர்றவங்கள எத்தனை பேருக்கு இருக்குது இல்லைன்றது இவ்வளோ ஒன்றும். See, the disease spreads only if the person has active TB. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி டிபி இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் காட்டுதுன்னா அப்போ தான் அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர லேட்டன்ட் டிபி டிசீஸால் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தட் இஸ் வை வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ், இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ட்ரக், அந்த உங்களுக்கு அந்த இது தெரியுமா, டிபிக்கும் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பின்னு ஒன்று போயிட்டுருக்கும். ஓகே, அந்த ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பியில் வி வில் கிவ் ஐசோனியாசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம், ஒரு ட்ரக்கு. அந்த ஒரு ட்ரக்கை வந்து வி வில் கிவ் ஃபார் 6 months. அப்படி தான் தெரப்பி இது வரைக்கும் போகிறது. 6 months யூஸ் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் வந்து டிபியோட எஃபெக்ட்ஸ் கம்மியாயிரும். தென் ஹீ கேன் கோ பேக் டு ஹிஸ் நார்மல் லைஃப். But right now what we are doing is, some states are, Indian government is trying to bring about something called 3-drug therapy. 3 months, 3 HPனா அந்த 3 months மட்டும் போட்டால் போதும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் ஒரு ட்ரக் தானே கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ 2 ட்ரக்காக கொடுப்போம். ஐசோனியாசிட் அண்ட் ரிஃபாம்பசின், இது ரெண்டையும் கொடுத்து காம்பினேஷனாக கொடுத்து 3 மாதம் மட்டும் போட்டால் போதும்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, சம் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த ட்ரக் போய் சேரல, அதனால் வந்து தே ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் வே டு கண்ட்ரோல் த டிபி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு நோ ரிகார்டிங் 3 HP ட்ரக். ஜாண்டிஸ்க்கு ட்ரக் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? மஞ்சக்காமலைக்கு நத்திங், ஆன்டிபயோட்டிக்ஸ், ரெஸ்ட், அவ்வளோதான். வேறு எய்ட்ஸ்க்கு ட்ரக் இருக்கா? க்யூர் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, பட் தெர் இஸ் நோ. அதே ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி தான். மலேரியாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, மலேரியா மஸ்கிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா? ஓகே, ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம், வி வில் கிவ் ஹைட்ரோகுயினான் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லையா? நம்ம தானே கண்டுபிடிச்சதே, கின்சோனா பார்க் வச்சு ஆரம்ப காலத்துலேருந்து அதுக்கான மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சதே நம்ம தானே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 69, ரிங்கிங் அண்ட் கிரிட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். என்னது அது? ஏதோ ஐடியாவே இல்லைல்ல. இந்த மரத்தில் அந்த பட்டையை மட்டும் எடுத்துருப்பாங்க நிறைய மரத்துலலாம், ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? அது சுற்றி வந்து ஒரே ஒரு ஏரியாவில், அதாவது இந்த மரத்தோட இது ட்ரங்க் இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் சுற்றி அந்த கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் மேலே கீழே வந்து நார்மலாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் ரிங்கிங் ஆர் கிட்லிங்னு சொல்லி சொல்லுவோம். இது ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கைண்ட் ஆஃப் இது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட், நமக்கு பிளான்ட்ஸில் வந்து எந்த இது வந்து ஃபுட்டு, எந்த இது வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஃப்ளோயம் ஃபுட்டு, ஜைலம் வாட்டர். ஸோ இப்போ நம்ம இதில் எடுக்க போகிறது என்னென்னா, ஃப்ளோயம் லேயர் வரைக்கும் எடுத்துருவோம், உள்ளே இருக்கிற ஜைலம் லேயர் அப்படியே இருக்கும் இன்டாக்டாக. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, வாட்டர் வந்து அசென்ட் ஆஃப் சாப், அதாவது அடியிலேருந்து கேப்லரி ஆக்ஷன் வழியாக வாட்டர் வந்து அப்சார்ப் ஆகிட்டு இருக்கும். பட் ஃபுட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது கீழே வரணும் இல்லையா, இட் ஹேஸ் டு. இங்கே ஃப்ளோயம் லேயரையே தூக்கியாச்சு, தெர் இஸ் நோ வே டு கம் டவுன். இந்த இடம் என்ன ஆகும்னா ஸ்வாலன் ஆகிட்டு ஒரு மாதிரி யூ வில் ஃபீல் தட் ஃபுட் கெட்டிங் அக்குமுலேட், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆன மாதிரி இருக்கும், ஸ்டார்ச் எல்லாமே. ஸோ தட் இஸ் கால்ட் இது கிட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் இதுக்கு? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணலாம்? ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் ரெண்டுமே தானே. இதை எடுத்துட்டதுனால ஃபுட்டு வந்து கீழே வரலன்னு சொல்லி சொல்கிற, அதே இதை எடுத்துமே இது போயிட்டுருக்குன்னா ஜைலம் அங்கே இருக்கிறதுனால தான் வாட்டர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ யூ கேன் ப்ரூவ் போத் இல்லையா? தென் பேங்க்ரியாஸ், இதெல்லாம் அவுட் ரைட் ஃபேக்ட்ஸ்மா. சீதா
ஏன்னா இதெல்லாம் அவுட்ரைட் ஃபேக்ட். இது உங்கள் பயாலஜி புக்கில் வந்து படித்தது இதுதான். ஓகே, pancreas is both an exocrine and endocrine gland and it contains bicarbonates. ஏன் பைகார்பனேட்ஸ்னால் ஆசிடில் ஸ்டொமக்லேருந்து வர ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் சம்திங் கால்ட் பைகார்பனேட்ஸ். அண்ட் ஆக்டோபஸ் 71 லாஜிக். ஆக்டோபஸ் பற்றி ஐடியா இருக்கா? எல்லாருக்கும் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? டி. ஐடியா இருக்கு இல்லையா? ஒரு ஆர்மில் ஒரு பிரெயின் இருக்கும், காமனாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரெயின் இருக்கும். அண்ட் இட் இஸ் அ செஃபலோபாட் which is a group of mollusks. ஓகே, அண்ட் ப்ளூ பிளட் எதுக்கு இருக்கும்? அதுக்கு ப்ளூ பிளட் எதுக்கு இருக்கும்? ப்ளூ பேபி சிண்ட்ரோம் பார்த்துருக்கீங்களா எப்போயாவது? அதாவது என்னது அது? சி ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக பிளட் டிரான்ஸ்போர்ட் ஆகிற இந்த ரெட் கலர் பிளட் இருக்கு இல்லையா, நமக்கு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் தானே மெயின் வேலை. அதுக்கு ஆக்சிஜன் நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட் இதுதான். அந்த ரெட் கலர் இல்லாத சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி இல்லைன்னா இட் வில் டேர்ன் இன்டு ப்ளூ. ஓகே, ஒய் இட் டேர்ன்ஸ் இன்டு ப்ளூனா, இந்த பர்டிகுலர் ஆக்சிஜன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அந்த சர்வைவ் ஆகவே முடியும். நிறைய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வரும். இது பர்டிகுலராக இந்த ஆக்டோபஸ்க்கு ஏன் அப்படி ப்ளூ பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் சி சம்திங் கால்டு ஆக்டோபஸ்லாம் எங்கே அந்த சர்ஃபேஸ் லெவல்லையாக இருக்கும், உங்களுக்கு டீப் வாட்டர்ஸ்லாம் இருக்கும். டீப் வாட்டர்ஸில் யூ ஹேவ் ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. அந்த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சியை கோப் அப் பண்ணுறதுக்கு தான் யூ வில் ஹேவ் சம்திங் கால்ட் இந்த பிளட் வந்து ப்ளூ கலராக இருக்கிறது. ஓகே, இவ்வளோதான் லாஜிக். இது நம்ம ஊர்லேருந்து இந்த ப்ளூ பிளட் குழந்தைங்களுக்கு ப்ளூ பிளட் மாதிரி வரும் இந்த டிசீஸ்னால். ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் சீன் சம் கேசஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிலோனோவா. என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? லாஸ்ட்டு நத்திங். பி. ஸோ இட் இஸ் அ பைனரி ஸ்டார். ஓகே, அதாவது ஒரு நியூட்ரான் ஸ்டாரு இன்னொரு நியூட்ரான் ஸ்டார் கூட கொலாப்ஸ் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு காஸ்மிக் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். திஸ் இஸ் அவுட்ரைட். இது கரண்ட் அஃபேர்ஸில் வர்றது, வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு, வேறு வழியே இல்லை. Then you have something called 73ல டாக் ஃபிஷ், சீ ஹார்ஸ், சில்வர் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ். ஃபிஷ் எது? ஏவா? ஒய் ஏ? டாக் ஃபிஷ். ஏன் மீதி ரெண்டு ஏன் இல்லை? ஸ்டார் ஃபிஷ்ஷஸ். ஓகே, சில்வர் ஃபிஷ் இன்செக்ட். That's it. Yeah. So next one, 74. Transposons. Transposons பற்றி என்ன ஐடியா இருக்கு? குரோமோசோம் பற்றி ஐடியா இருக்கு இல்லையா? சிங்கிள் குரோமோசோம், அதில் ஏகப்பட்ட டிஎன்ஏ இருக்குமா? அந்த டிஎன்ஏல யூ ஹாவ் ஒரு ஏரியாவில் லைக் இட் மைட் பி 2 segments or 3 segments or 4 segments. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஜீன், ஜெனட்டிக் காம்போசிஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நவ் டெல் மீ, என்ன கேட்குறான்? ஆல் ஆர்கனிசம்ஸ் வெதர் ப்ரோகாரியாட்டிக் ஆர் யூகாரியாட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் டிரான்ஸ்போசன்ஸ். டிரான்ஸ்போசன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஜம்பிங் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜம்பிங் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஓகே, டிரான்ஸ்போசோன்ஸ் ஆர் நத்திங் பட் ஜம்பிங் ஜீன்ஸ். அதாவது ஒரு டிஎன்ஏ வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கிறது கிடையாது, சுற்றிக்கிட்டே இருக்கும், லைக் மூவிங் அண்ட் மூவிங் மூவிங். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் மூவிங்கில் பர்டிகுலராக ஒரு ஏரியா, அதாவது இந்த சிலது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், சில ஜீன்ஸ் வந்து சில காம்போனன்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா இங்கேருந்து அடுத்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும், அடுத்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும், அடுத்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். தீஸ் ஆர் கால் டிரான்ஸ்போசர்ஸ். இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகணும்னா ஆர்என்ஏ இஸ் ஆல்மோஸ்ட் வந்து எப்போவுமே என்ன இருக்கும், டபுள் ஹெலிக்ஸ் இருக்குமா, அதுக்கு சிங்கிள். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஓன்ட் ஃபைண்ட் திஸ் ஸ்டெப் மூமெண்ட் உள்ளுக்குள்ளேயே ஜம்பிங் ஆகிற மாதிரி. ஸோ தட் இஸ் வை யூ ஓன்ட் ஃபைண்ட் திட் இன் ஆர்என்ஏ செக்மெண்ட்ஸ், டிஎன்ஏ மாலிகூல்ஸ் தான் இது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்கனிசம்ஸ் கண்டெயின் டிரான்ஸ்போசன்ஸ். யூகேரியோட்டிக், ப்ரோகேரியோட்டிக். ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் தெரியும் இல்லையா, சிங்கிள் செல். யூகேரியோட்டிக் மல்டிசெல்லுலர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஜிக் ஹியர். டிரான்ஸ்போசன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 75. ஆன்சர் வந்து பி. 75 என்னது? ஸ்னோ லெப்பர்ட். டி. எஸ், ஸ்னோ லெப்பர்ட், லடாக், கிரெப்பஸ்குலர். வேற அது ஏன் சிசி? கிரெப்பஸ்குலர்னா யாருக்கும் ஐடியாவே இல்லைல்ல. நாலாவது ஸ்டேட்மெண்ட்டியா யாருமே பார்க்க மாட்டேறீங்க. லடாக்கோட ஸ்டேட் அனிமல் ஸ்னோ லெப்பர்டா? ஸ்டேட் அனிமல் தான், ஆனால் அது லடாக் கிடையாது, ஹிமாச்சல் பிரதேஷ். கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லையா? லடாக் ஸ்டேட் அனிமல் அப்போ என்னது? ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து லடாக் தனியாக வந்து ஸ்டேட் அனிமல் கிடையாது. ஒய்? அது ஸ்டேட்டே கிடையாது, யூனியன் டெரிட்டரி லாஜிக். அவங்க அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நோட் புரியுது அவங்களுக்கு. அது நீங்கள் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. லடாக்கும் நவ் டெல் மீ ஸ்னோ லியோபர்ட் ஹேபிட்டாட் என்ன, அது மட்டும் சொல்லுங்கள். அது வேறு எதுவும் வேணாம். வல்னரபிள்னு உங்களுக்கு தெரியும், அப்பெண்டிக்ஸ் இதுன்னு தெரியும், எல்லாமே ஓகே. ஸ்னோ லியோபர்டோட ஹேபிட்டாட் மட்டுமா சொல்லுங்கள், அட்லீஸ்ட் அதுவாக தேவை. நீட்டு மவுண்டனஸ் ஏரியாஸ், அதான் எங்கெங்க? ஹிமாலயன் பெல்ட் மட்டுமா? ஹிமாலயன் பெல்ட் மட்டுமா இருக்கும்? அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், ஹை மவுண்டனஸ் ஏரியாஸில் எங்கெங்கெல்லாம் ஆல்பைன் ஏரியாஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து யூ ஃபைண்ட் ஸ்னோ லெப்பர்ட், ஹிமாலயன் ரீஜனில். ஸோ யூ ஹாவ் டு நோ தட். அண்ட் வாட் ஆர் ஆல் த ஸ்டேட்ஸ் வேர் யூ ஃபைண்ட் திஸ் ஸ்னோ லெப்பர்ட், அதுவும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட தெர் இஸ் சம் குரூப்பிங் ஆல்சோ. ஒரு 8 to 12 கண்ட்ரீஸோட குரூப்பிங்ஸும் இருக்குது. பிக் கேட்ஸ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் ஸ்னோ லெப்பர்ட் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஒரு 8 கண்ட்ரீஸ், எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து ஸ்னோ லெப்பர்டோட பாப்புலேஷன் இருக்கோ தே ஃபார்ம்டு சம் குரூப் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ட்ரை டு கோ த்ரூ தட் ஒன்ஸ் அகேன்.